பகவானுடைய பெரும் கருணையினால் மறுபடியும் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அவருடைய சக்தி மிகு சன்னதியில் கூடி ஓரிடத்தில் அமர்ந்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை 1 மணி நேரம் சங்கீர்த்தனமாக செய்து அதை நாமத் தாமரைகளாக நன்றியோடு அவர் கருணையை கொண்டாடி கொண்டாடி சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நன்னாள் ஒரு திருநாளாக மாற வேண்டும், வீழ் நாளாக மாறக்கூடாது. ஆகையால் நாமத்தோடு கையில் விழும் வேலைகளை எல்லாம் பகவானுடைய கைகளிலே கருவியாக மாத்திரம் இருந்து கொண்டு அதையெல்லாம் அவருக்கு அர்ப்பணமாய் சேவா தாமரைகளாக சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். இதுவே வாழ்க்கையின் பயன். நம்முடைய பகவான் நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த ஜென்மத்திலேயே நிர்வாணத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் கொண்டு இறைவனோடு சதா தொடர்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதை தீவிரமாக செய்ய இயலாதவர்கள், வாழ்க்கையின் பயணத்தில் சிக்கிக் கொண்டவர்கள், அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பவர்கள், இவர்கள் அடுத்த சிறந்ததாக என்ன செய்ய வேண்டும், அந்த பெருநிலையை அடைந்த மக்களை அடைந்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எப்படி சேவை செய்ய வேண்டும்? அவர்களுக்கு திருப்தி தரும் வகையில் சேவை செய்து கொண்டிருந்தாலே போதும், அந்த நிலை நமக்கு கிட்டிவிடும் என்று சொல்வார். ஆக நாமே அந்த பெரிய நிர்வாண நிலையை அடைவது என்பது ஒன்று. அது நமக்கு போட்டு வைத்திருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காத வரையிலும் அந்த நிர்வாண நிலையை அடைந்த பெரியவர்களை அண்டிச் சென்று அவர்களுக்கு உரிய சேவையை அவர்களுக்கு திருப்திகரமாக செய்து வந்தாலேயே அது விரைவில் நம்மை இறைவனிடம் கூட்டிச் செல்லும். 2-3 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். ரமண பகவான் ஒரு ஞானியினுடைய பார்வை எப்பேற்பட்ட பார்வை, எப்படி ஒரு கூர்மையான பார்வை. அந்த பார்வை நம்மிடம் இருக்கும் வேண்டாதவையெல்லாம் எப்படி எரித்துவிடும் என்று 5 பாக்களில் சொல்லியிருக்கிறார். இதை நாம் பார்த்து வருகிறோம். 3ஆவதாக நேற்று பார்த்தோம். சாதுக்களின் சங்கத்தில், பெரிய ஞானிகளின் சங்கத்தில் நாம் பெரு விருப்பத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி விரும்பி அவர்களை அடைந்து அவர்கள் முன்னிலையில் அமர்ந்தோமானால் நமக்கு விரதங்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கிறார். மலைய மாருதம் என்று சொல்லக்கூடிய அந்த தென்றல் காற்று மிக அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கும் பொழுது கையில் ஒரு பனை ஓலை விசிறியை வைத்துக்கொண்டு நாம் விசிறிக்கொள்வோமா? அப்பேற்பட்ட அற்புதத்தை கொண்டது ஒரு ஞானியின் சன்னிதான விசேஷம். ஆக ஞானிகளுடைய சத்சங்கத்தில் மிகுந்த ஆர்வத்தை வளர்த்து கொண்டு அவர்களை நாடி அவர்களிடம் மிகவும் பணிவாயிருந்து அவர்கள் முன்னிலையில் மனதை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய பார்வையை நம்பால் ஈர்த்து கொண்டோமானால் அதைவிட உத்தமம் ஒன்றுமில்லை. அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பாடலில் சொல்கிறார் ரமண பகவான், நமக்கு மிகவும் கொடிய வெயில் காலம் வரும்பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், திருவண்ணாமலையில் எப்பேற்பட்ட உஷ்ணம் இருக்கும். இது நெருப்பு மலை அல்லவா, தகித்து விடும் நம்மை. ஆக இந்த உஷ்ணத்தில் இருப்பதற்கு அதை நாம் எப்படி தணித்துக் கொள்வது? இரவு நேரங்களில் குளிர்ச்சி மிகுந்த நிலாவின் அந்த ஒளி, அந்த நில ஒளி என்று சொல்கிறோம் அல்லவா, அது குளிர்ச்சி வாய்ந்தது. அது இந்த வெப்பத்தை தணிக்குமாம். அதேபோல் வறுமை என் காரணமாக ஏதேதோ தேவைகள் இருந்தும் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படும் பொழுது ஒரு கற்பகத்தரு என்று சொல்கிறோமே, விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ, அது நமக்கு கிடைத்துவிட்டால் என்ன ஆகும்?
ஒவ்வொரு விருப்பத்தையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். எத்தனையோ பாபங்கள் செய்கிறோம், தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். நம்முடைய வீக்னஸ் நம்மை செய்ய வைத்து விடுகிறது. ஆனால் அந்த பாபங்களிலிருந்து நிவர்த்திக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் அந்த பாபங்கள் போய்விடும், அகன்றுவிடும். அதுவும் அந்த கங்கையில் குளிக்கும் பொழுது, இந்த கங்கா நதி புண்ணிய நதி, இதில் நான் குளித்தேனானால் என்னுடைய பாபங்கள் எல்லாம் அகன்றுவிடும் என்ற நம்பிக்கையோடு, தீவிரமான நம்பிக்கையோடு குளித்தால்தான் அது நடக்கும். இல்லையென்றால் உடல் மட்டும் சுத்தமாகும், உள்ளம் சுத்தமாக. எல்லாவற்றிற்கும் அடிப்படை நம்பிக்கை. ஆக இந்த மூன்றும், வெப்பம் தணிய வேண்டுமென்றால் இரவில் நிலவொளியை நாட வேண்டும், வறுமை தணிய வேண்டும், விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கற்பகத் தெருவை நாட வேண்டும், பாபங்களை போக்குவதற்கு கங்கையை நாட வேண்டும். இவையெல்லாம் நமக்கு நேர வேண்டும், சமயம் வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் ஒரு ஞானியின் முன் சென்று நாம் அமரும் பொழுது அவருடைய ஒரே பார்வையில் ஓடியே போய்விடும். அந்த ஒரு பார்வை, கூறிய பார்வை, இந்த மூன்றையும் நமக்கு அந்த க்ஷணமே நிறைவேற்றி தருமா. அப்பேற்பட்ட பார்வை கொண்டவர்கள் அவர்கள், அன்பு மிகுந்தவர்கள். அந்த அன்பினால் அவர்கள் தம்முடைய அந்த ஞான பார்வையை நம்மேல் செலுத்தும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோபம், தாபம் எல்லாம் ஒடியே போய்விடும். நம் மனதில் அமைதி நிறையும். பிறகு 5வது செய்யுளில் சொல்கிறார், ஒரு கோவிலுக்கு சென்றோமானால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிலையானது கல்லினால் ஆகியிருக்கலாம் அல்லது உலோகத்தால் ஆகியிருக்கலாம். அந்த கோவிலுக்கு நாம் திரும்ப திரும்ப சென்று கொண்டே இருக்க வேண்டும், வெகு நாட்கள் சென்று கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் ஒரு புண்ணிய தீர்த்தத்தை நாடி சென்று அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் காலம் கழிக்க வேண்டும். இப்படி புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு செல்வதும், கோவில்களுக்கு சென்று அங்கிருக்கும் மூர்த்தியை தரிசிப்பதும் வெகு நாட்களுக்கு பிறகே நமக்கு தூய்மையை தருமா. விடாது செய்ய வேண்டும், தீவிரமாக செய்ய வேண்டும். ஆயினும் அவை நேரம் எடுக்கும். ஆனால் ஒரு ஞானியின் முன்பு சென்று நாம் அமர்ந்தோமானால் இவையெல்லாம் வெகு விரைவில் நடந்துவிடும். ஒரு க்ஷணத்திலேயே நமக்கு நம்மை எத்தனை பெரிய பாபிகளாக நாம் சென்றோமானாலும் அந்த க்ஷணமே அவருடைய ஒரு அன்புமிகு பார்வையில், ஞானம் நிறைந்த பார்வையில் நம்மிடம் இருக்கும் வேண்டாதவைகள் எல்லாம் பொசிந்து போவதோடு மிகவும் அந்த க்ஷணமே நமக்கு தூய்மை வந்து சேரும். இந்த தூய்மை, இந்த பியூரிஃபிகேஷன், இது மிகவும் முக்கியம். சாதனையின் ஆரம்ப காலத்தில் இந்த பியூரிஃபிகேஷனுக்காகத்தான் நாம் பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சிறந்த ஒரு சாதனமாய் அது திகழ்கிறது. ஆக நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அது நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று தினம் தினம் பார்த்து வருகிறோம். ஆனால் ஒரு ஞானியின் பார்வைக்கு, ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இருக்கும் நிலை அந்த உயர்ந்த ஞான நிலை, த பியோர் அவேர்னஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அந்த சுத்த பிரம்மத்தில் அவர்கள் இருப்பதனால் அவர்களால் எல்லோரையும் பிரம்மமாக மட்டுமே பார்க்க முடியும். ஒரு கொலைகாரன் அவரிடம் சென்றால் கூட அவர்களிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அவர்களையும் பிரம்மஞானியாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களுடைய பார்வையில் வித்தியாசமே இருக்காது. நம்முடைய பகவான் அடிக்கடி சொல்வார், தந்தை ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக எல்லோரையும் அவர் தந்தையாக மட்டுமே பார்த்தார். ரமண பகவான் சொல்வார், ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. There is only the self, there are no others. ஆக இவர்களெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த
ஒரு பேர் உண்மை இது ஒன்றுதான். அதனால் அவர்கள் பார்க்கும் அந்த பார்வையில் நம்மை பிரம்மஞானியாக பிரம்மத்தோடு ஒன்றியவர்களாகவே பார்ப்பதனால் நமக்குள்ளே அந்த ஏற்றம் மிக விரைவில் நடந்துவிடும். அதற்காகத்தான் ஞானிகளுடைய சத்சங்கத்தை நாடி செல்வது. எத்தனை புத்தகங்களை படித்தாலும் சரி, எத்தனை போதனைகளை நாம் கேட்டாலும் சரி, எத்தனை புண்ணிய கர்மாக்களை செய்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக அரியது உயர்ந்தது ஒரு ஞானியின் பார்வை, ஞானியின் சன்னதி. ஆக இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஞானிகள் எப்பொழுதும் சரீரத்திலேயே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சரீரத்தை விட்டொழித்தால் கூட அவர்களுடைய இருப்பு என்பது மிக சிறப்பாக எங்கும் நிறைந்திருக்கும். அதுவும் அவரவர்களுக்கென்று நாம் ஒரு சமாதி வைத்து வழிபடும் பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா பகவானுடைய நடமாட்டத்தை. இங்கு எவ்வளவு உயிரோட்டமாய் பகவான் நம் முன்னே இருக்கும் இந்த சிலையில் இருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார், இந்த சிலையை சிலை என்று நினைத்து விடாதீர்கள், இது உயிரோட்டமாய் இருக்கும் என் தந்தை. அந்த முகத்திலே பாவங்கள் மாறுவதை, உணர்ச்சிகள் மாறுவதை கூட பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் பார்த்தும் வருகிறோம் அல்லவா. அருகே சென்று பார்த்தீர்களானால் அந்த சிலையினுடைய கண்கள் மேல் நோக்கி பிரம்மரந்திரத்தில் இருக்கும். ஒரு ஆழ்ந்த சமாதி. ஆனால் ஒரு கையை உயரே தூக்கி அபயஹஸ்தமாக காட்டிக்கொண்டிருக்கிறார். நான் இங்கு இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்வேன், என்னை நம்பு என்று சொல்லாமல் சொல்கிறது. அதே போல் இன்னொரு கையை பார்த்தீர்களானால் அவருடைய அந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஜபம் செய்வதை ஒன்று இருக்கும். நிரந்தரமான ஜபத்தில் இருக்கிறார். நமக்காக கையை உயிரை தூக்கி அபயஹஸ்தமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கண்களோ அந்த ஆழ்ந்த சமாதி நிலையில் இருக்கும். They are rooted, established, the highest truth, the ultimate truth. ஆனாலும் இந்த உலகத்தின் மேல் நம்முடைய அறியாமையில் ஆழ்ந்து இருக்கும் நம்மை கண்டு அவர்களுக்கு ஒரு பேர் அன்பு பொங்கி அது ஒரு பெரும் கருணையாக பேராறாக பெருகி நம்மையெல்லாம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த இடங்களை எல்லாம் நாம் நாடி வர வேண்டும். அந்த இடத்தினுடைய வேறு விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் பகவானை நாடி வர வேண்டும். பகவானை மட்டுமே பார்க்க வேண்டும். பகவானுடைய பிரசன்ஸை பார்த்து அவர் முன்னே அமர்ந்து நம் மனதை அவரிடம் செலுத்தி எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆன்ம செலுத்தி எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மால் எடுத்து செல்ல முடியவில்லை. நம்முடைய மனம் அதற்கு இடம் கொடுக்காது. எத்தனையோ விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். ஆக நாம் எல்லோரும் பகவானுடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி நம்முடைய வாழ்க்கையை பயனுறச் செய்வோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயகனாக இருப்பதால் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் பயங்கரமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். தாங்கள் இந்த உலகத்தை, உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகை உணர்ச்சியோ அல்லது போர் எண்ணமோ எழாமல் காக்க வேண்டும். இதற்கும் மேலாக திடும் திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து உயர்ந்த சிந்தனைகள் வருவதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருக்காது. அது மட்டுமல்ல, அவதாரங்களை கூட அது விட்டு வைத்ததில்லை. அதனால்தான் உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாயினும் எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி செய்வது அறியாது உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். ஆக இதற்கெல்லாம் மேலே இறைவன்
காரணமற்ற கருணை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அவருடைய பேர் அன்பினால், அவருடைய தயாளு குணத்தினால் இந்த காரணமற்ற கருணையை நாம் பற்றிக்கொள்வோம். அவரிடம் மீண்டும் மீண்டும் வேண்டுவோம். தங்களுடைய கருணை உலகத்திலே துன்பங்களில் வீழ்ந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் எட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இதை பல மகாத்மாக்கள் ஏற்கனவே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள், வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது விரைவில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே திகழ வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது? திடும் என்று ஒரு கொடிய பயம் நம்மை ஆட்கொள்ளும். எதற்காக இந்த பயம், யாருக்கு இந்த பயம் என்று நமக்கு தெரியாது. அதே போல் திடும் என்று விஷம் போன்ற ஒரு கோபம் வந்து நம்மை தாக்கும். கொடிய நெருப்பு போன்ற வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் கொட்டிவிடுவோம். பொறாமை, பழிவாங்குதல், காமம், இதற்கு மேலாக சிலர் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதலும் அதை பெரிய துக்கமாக ஆக்கிக் கொள்வதும், பிறகு மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரையே வாழ்க்கையாக மாறும். ஆனால் நம்முடைய பகவான் மட்டுமல்ல, பல மகாத்மாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறைவனுடைய நாமத்தின் பெருமையை. இது ஒரு பெரிய வல்லமை மிக்க ஆயுதம், அணுகுண்டு போன்ற சக்தியை உடையது. இது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழித்து விடக்கூடியது. அதேபோல் அதன் வாசனைகளாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அவற்றையும் வேறறுக்க வல்லது, மனதை தூய்மையாக்க வல்லது. பகவான் தங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். எங்கள் மனங்கள் விரைவிலேயே தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை மட்டுமே. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக கையில் விழும் வேலைகளை எல்லாம் தங்களுடைய வேலை என்பது தெரிந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நேருகிறது. அது எங்களுடைய வினை பயனாக இருக்கலாம். ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதனால் அது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நாம் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் ஒவ்வொரு தண்டனையும் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொண்டிருப்பதை உணர முடியும். ஆனால் அது உலகாயுதமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்குரியதாக இருக்கும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிறிது காலத்திலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று நமக்கு காட்டி கொடுத்துவிடும். அது முடியும் பொழுது ஒரு உயர் ஞானத்தில் கொண்டுவிடும். இல்லையென்றால் வாழ்க்கை நம்மை புரட்டி போடும் பொழுது நிலைகுலைந்து போய்விடுவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் வெறுப்போடு அவர்கள்தான் நம் வாழ்க்கையின் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று மேலும் மேலும் கர்மங்களை பெருக்கிக் கொள்வோம், பிறவிகளை பெருக்கிக் கொள்வோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவையெல்லாம் ஆசீர்வாதங்கள் மட்டுமே. தங்களுடைய சக்திமிகு கருணை உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட்டு அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவ், அதாவது வடிவெடுத்த சுயநலம், இதை தாங்கள் மட்டுமே அழிக்க முடியும். தாங்கள் இதை வேறறுத்து
ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா.